மும்மொழி கொள்கை மற்றும் தொகுதி மறுசீரமைப்பு இதை கண்டித்து திமுக 12ஆம் தேதி தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் ஏற்படுறாங்க. நீங்கள் முதல்ல தொகுதி மறுசீரமைப்பை எடுத்துக்கொள்ளுங்கள். தொகுதி மறுசீரமைப்பு குறித்து எந்தவிதமான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பும் மத்திய அரசிடமிருந்து எந்த மாநிலத்திற்கும் இதுவரை கொடுக்கவில்லை, வரவில்லை. இதுதான் உண்மை நிலை. தமிழக அரசை பொறுத்தவரையிலே இந்த பிரச்சனையை ஏன் எதற்காக இப்போது எடுக்கின்றார்கள் என்பதை பொதுமக்கள் வாக்காளர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இவ்வளவு காலம் இதை பற்றி பேசாதவர்கள், கவலைப்படாதவர்கள், இன்றைக்கு பாராளுமன்றத்தில் இவ்வளவு இருக்கைகள் இருக்கிறது, இவ்வளவு பெரிதாக கட்டியிருக்கிறார்கள் என்று கூறுபவர்கள் அன்றைக்கு பாராளுமன்றம் நிதிநிலைக்கு சுமை என்றுதான் வரவில்லை. அன்றைக்கு அவர்கள் மறுசீரமைப்பை குற்றம் சாட்டி பாராளுமன்றத்துடைய துவக்க விழாவை புறக்கணிக்கவில்லை. எனவே தேர்தல் சந்தர்ப்பத்தை அரசியல் அணுகுமுறையாக பயன்படுத்தி கொண்டு இல்லாத ஊருக்கு வழி தேடுவது போல தமிழகத்தில் உள்ள பல்வேறு பிரச்சனைகளுக்கு தீர்வு காணாத திமுக அரசு தேர்தலுக்கு சில மாதங்களுக்கு முன்பு பல்வேறு தீர்வுகளுக்கு விடை கொடுக்க முடியாது, கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாது என்ற நிலையிலே மக்களை குழப்ப நினைப்பதற்காக எடுத்த முயற்சியே மொழிக் கொள்கை பற்றியும் டீலிமிட்டேஷன் மறுசீரமைப்பை பற்றியும் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் பல்வேறு துறையை சார்ந்தவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். ஜாக்டோ ஜியோ ஒரு எடுத்துக்காட்டு. லட்சக்கணக்கான அரசு ஊழியர்கள் வேலைக்கு செல்லாமல் நம்முடைய தலைமைச் செயலகம் ஸ்தம்பித்ததை நான் நினைவு கூற விரும்புகிறேன். இதுபோன்ற பல தவறுகளை மறைப்பதற்காகவே இன்றைக்கு மிகப்பெரிய நாடகத்தை திமுக தேர்தலுக்காக நடத்தி கொண்டிருக்கிறது. அதனை தமிழகத்தை தாண்டி தென் மாநிலத்திற்கு பரப்ப நினைக்கிறார்கள். தமிழக மக்கள் இனிமேல் ஏமாற தயாராக இல்லை. குறிப்பாக மொழிக் கொள்கையிலே தயவுசெய்து சாதாரண மாணவர்களை, அனைத்து மாணவர்களையும் படிக்கின்ற நேரத்திலே படிக்கக்கூடிய நிலையை அவர் அறிவை முழுமையாக உபயோகித்து கொள்ளட்டும். அதற்கு ஏன் தடை என்று நான் கேட்க விரும்புகிறேன். பெற்றோர்களும் நீங்கள் நான் கூட்டணிக்காகவோ கட்சிகளுக்காகவோ இங்கே பேசவில்லை. தமிழ் மாநில நல்லா குறிச்சுங்க தம்பி, நீ கேட்ட கேள்வி எது கேட்குறீங்க எனக்கு புரியுது. தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தமிழகத்தினுடைய பெற்றோர்களுக்காகவும் மாணவ மாணவிகளுக்காகவும் பேசுகின்றோம். அவர்களுடைய குரலை பிரதிபலிக்கிறோம். ஒரு தகப்பன் ஸ்தானத்திலே நீங்களோ அல்லது வயது புரிந்து இங்கே இருக்கின்ற பெரியவர்களோ தாத்தா பாட்டி என்று கூறுபவர்கள் தங்களுடைய பிள்ளைகள், பேரன்கள், பேத்திகள் 3வது மொழி கற்க வேண்டும் என்றால் வேண்டாம் என்று சொல்வார்களா என்று நான் கேட்க விரும்புகிறேன். பிள்ளைகள் படிக்க வேண்டும், மென்மேலும் சிறக்க வேண்டும், வளர வேண்டும், துறையிலே உயர வேண்டும், பல மொழிகள் கற்க வேண்டும் என்று நினைப்பது ஏதுவான ஒன்று. ஆனால் அதை மறுக்கவோ தடுக்கவோ ஜனநாயகத்திலே அரசுக்கு என்ன உரிமை? 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த அரசு வேண்டாம் என்று நினைத்தால் வாக்காளர்கள் அரசை தூக்கி எறியலாம். வேறு அரசு தான் இங்கே வர முடியும். அந்த காலத்தில் 8ஆம் கிளாஸில் ESSLC படித்தவங்க இருக்கீங்க, 10ஆம் கிளாஸில் SSLC படித்தவங்க இருக்கீங்க, PUC படித்தவங்க இருக்கீங்க. அப்புறம் ஒரு பரிமாற்றம், அறிவு வளர்ச்சிக்கான கல்வித்துறையிலே ஒரு பரிமாற்றம். 10th
+1 +2 வந்துச்சு, ஜூனியர் காலேஜ்னு சொன்னோம். அப்புறம் 1 2 3 டிகிரி, அப்புறம் 4 5 பிஹெச்டி எம்பில்னு வந்துச்சு. இதுபோல் ஒரு 40 வருடங்களுக்கு அப்புறம் கல்வித்துறையில் ஏன் மாற்றம் கூடாது? எதற்காக மாற்றம் கூடாது? ஏன் மொழி பிரச்சனையிலும் கல்வி பிரச்சனையிலும் உங்களுடைய 1965 பாடத்தை 2025 மாணவர்களுக்கு எடுக்க நினைக்கிறீர்கள்? அதை பெற்றோர்களே விரும்பவில்லையே. பணக்கார வீட்டு குழந்தைகள் மட்டும் சிபிஎஸ்சியில் படிக்கலாம், பென்ஸ் கார்லேயும் ஆடி காரில் வர குழந்தைகளுக்கு ஒரு கணக்கு, சைக்கிள்லேயும் ஆட்டோலையும் பஸ்ஸில் வர குழந்தைகளுக்கு ஒரு கணக்கா? கேட்டால் 2 மொழி படிக்கிற குழந்தைகள் தான் சரி, அவங்களுக்கே சரியா மொழியை பேச மாட்டேங்கிறாங்கன்னு சொன்னால், உங்களுடைய தமிழகத்தில் இருக்கின்ற கல்விக் கொள்கையை முறைப்படுத்துங்கள், சரிப்படுத்துங்கள், ஒழுங்குபடுத்துங்கள். ஆசிரியர்கள் கட்டாயத்தோடு செயல்பட்டு குழந்தைகளை படிக்க வைக்கட்டும். அதுதானே இப்போ தேவை, அதுதானே அவசியம். குழந்தைகள் 1ஆம் கிளாஸ்லேருந்து 10ஆம் கிளாஸ் வரைக்கும் படிக்கின்ற வயதிலே படித்தால்தான் அவர்களுக்கு அந்த படிப்பு ஏறும். இல்லாட்டி எப்படி ஏறும்? இல்லாட்டி படித்து முடித்ததுக்கப்புறம் வேலைக்கு போகிறப்ப கற்றுக்கன்னு சொல்கிறதா? பாரதி சொன்னதை நான் நினைவு கூற விரும்புகிறேன். என்ன சொன்னார் பாரதி சார்? இல்லை சொல்லுங்க பார்ப்போம். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது வேறு எதுவும் இல்லைன்னு சொன்னது காரணம் என்ன? அன்றே பாரதி 5 மொழியை படித்திருக்கிறான். அதனால தான் மற்ற மொழிகளை விட தமிழ் மொழி இனிமையானது என்று கூறுகிறான், இல்லையா? திராவிட கட்சிகள் போடும் மிகப்பெரிய மரியாதைக்குரிய பல்வேறு கவிஞர்களும் புலவர்களும் பல மொழி கற்றவர்கள் என்பதை அவர்கள் மறந்துவிடக்கூடாது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.